வணக்கம். AV24 நியூஸ் டாக். இன்றைய அரசியல் சூப்பர் அப்டேட். அதிமுக பொதுக்குழு பிளஸ் நிர்வாக குழு கூட்டம் சென்னையில் நடந்து முடிஞ்சாச்சு. இந்த கூட்டத்தில் ஒரு பெரிய அதிர்ச்சி முடிவு வந்திருக்கு. EPSக்கு முழு அதிகாரம். மொத்தம் 16 தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டிருக்குன்னு தகவல். அதில் முக்கியமானது கூட்டணி முடிவுகளை எடுக்க முழு அதிகாரமும் ஒரே ஒருவருக்கு மட்டும், பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமிக்கே. இதனால் என்னென்னா, AIADMK சைடில் ஒரு கிளியர் லீடர்ஷிப் ஃபிக்ஸ் ஆகிடுச்சு. யாருடன் கூட்டணி, யாரை சேர்க்கணும், எதை மறுக்கணும், எல்லாமே EPS தீர்மானம் தான். OPSும் TTV தினகரனும் இந்த கூட்டணியில் மீண்டும் வர வாய்ப்பே இல்லைன்னு இன்றைய கூட்டம் சொல்லுது. அதாவது AIADMK யூனிட்டி எக்ஸ்பெக்டட் இருந்தது, ஆனால் அது நடக்க வாய்ப்பில்லை. எதிரி நமக்கு யார் என்று தெரியும். திமுக, கருணாநிதி, ஸ்டாலின் நம்முடைய எதிரி, நம்முடைய துரோகி யார் என்று தெரியும். ஆனால் நம்மோடே உறவாடி நம்மை கெடுப்பவரிடம் தான் நாம் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். சில அரசியல் புரோக்கர்கள் இருக்கிறார்கள். இதெல்லாம் TVK விஜய்க்கு ஏன் லாபம் பாருங்க. தற்போது தமிழ்நாடு ஆப்போசிட் ஓட்டு 4-5 துண்டா பிளந்திருக்கு. AIADMK யூனிட் இல்லாமல் போனாலே அந்த ஆன்டி DMK ஓட்டு ஒரே ஸ்ட்ராங்கா மாற்று விருப்பத்தை தேடும். அப்படின்னா யார் அந்த விருப்பம்? TVK விஜய். எப்படி TVK கெயின் பண்ண போறாங்கன்னா, AIADMKோட ஓட்டர்ஸோட ஃப்ரஸ்ட்ரேஷன்ஸ் அது TVK ஸ்விங் ஓட்ஸாக மாற்றும். நியூட்ரல் யங்ஸ்டர்ஸாக இருக்கிறவங்களும் விஜயோட வேவுக்கு மாறிடும். ஆன்டி DMK ஓட்டு கன்சாலிடேஷனும் TVK அட்வான்டேஜ் எடுத்துக்கும். OPS அண்ட் TTV சப்போர்ட்டர்ஸு இப்போ என்ன பண்ணுவாங்க, TVK விஜய் தேடி போவாங்க. அது ஈஸிலி அட்ராக்டட் டு விஜய். சரியாக சொன்னால் AIADMK இன்றைய இன்டர்னல் டெசிஷன்ஸு DMKக்கு இல்லை, TVKக்கு தான் பெரிய லாபம். பொலிட்டிக்கல் அனாலிசிஸ் சொல்கிறது என்னென்னா, 2026க்கு DMK வெர்சஸ் TVK அதிக சாத்தியமான மேட்சப். அடுத்த சில நாட்களில் இன்னும் பெரிய ஷிஃப்ட்ஸ் வர வாய்ப்பு இருக்குது. 2026 தேர்தலை முன்னிட்டு AIADMKல பவர் பேலன்ஸ் இப்போது ஓரளவுக்கு கிளியர் ஆகிடுச்சு. இன்னும் தொடரும் அரசியல் அதிர்ச்சிகளுக்காக AV24 நியூஸ் டாக்கை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கானையும் ஆக்டிவேட் பண்ணிக்கோங்க. நன்றி நண்பர்களே.